வணக்கம் ப்ரோ. உங்க பேர்? பிரவீன். பிரவீன், உங்க வயசு? 26. நீங்க வந்து இப்ப T5 பிரான்சைஸ் எடுத்திருக்கீங்க. ஆமா. சோ எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 months. 2 months ஆகுது. சோ பிரான்சைசி காஸ்ட் எவ்வளவு ஆச்சு? பிரான்சைசி நம்ம எடுத்தது 2.45. ஓகே. ரெண்டு ஸ்கீம் இருக்கு. 2.45 இருக்கு, 4.5 இருக்கு. 2.45 4.5 ரெண்டு ஸ்கீம் இருக்கு. 2.45 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே எல்லாமே நம்மளுக்கு தேவையான்ற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. 4.5ல போயிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க, பட் அவங்க கொடுக்கறத நம்ம வாங்க முடியும். ஓகே. அவங்க என்னென்ன அது கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இன்டீரியர் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. லொகேஷன் அவங்க சொல்றாங்களா இங்க பண்ணுங்க? லொகேஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லலாம், அதே மாதிரி நம்மளும் பார்த்து சொல்லலாம். அவங்க அந்த இடத்துல சேல் ஆகும் அப்படின்னா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த லொகேஷன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த லொகேஷன் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? நம்ம மெயினா ஹாஸ்பிட்டலு, அப்புறம் இந்த சைடு டீ கடை பெருசா நல்ல டீ கடை எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி ஹாஸ்டலு, ஆபீஸ் நிறைய இருக்கு, அப்புறம் அக்ரி காலேஜ் இருக்கு, அப்புறம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணி நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகே. சோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணீங்க இல்லையா, ஒரு பிரான்சைஸ் எடுத்தீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டர்ன் ஓவர் எவ்வளவு வந்துச்சு? லாஸ்ட் மந்த் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மந்த் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மந்த் ஆல்மோஸ்ட் 1,20,000 ஓடிச்சு. அதாவது ஓவராலா அது மற்ற செலவு எல்லாமே போக கையில நின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 58-60 நின்றுச்சு. ஒரு 60,000 கிட்ட ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, T5 பிரான்சைசி எடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா, அதை பத்தி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து குடிச்சு பார்த்தேன். டீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுருந்தேன். டீ நல்லாவே இருந்துச்சு, டேஸ்டாகவும் இருந்துச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரான்சைசி எடுத்தவர்கிட்ட கேட்கலாம். பிரான்சைசி கொடுக்குறவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதோட ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்தவர் எடுத்து சொல்லும் போது கரெக்டாக இருக்குன்றதுனால தான் அவங்கள்ட்ட வந்து கேட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். தாராளமாக நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. நான் 6 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ எனக்குன்னு ஒரு வேலை தொழில்ன்ற இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஹெல்ப்பர் ஏதாவது தேவைப்படுதா? இருக்காங்க, ஃப்ரெண்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆளால சமாளிக்க முடியுமா இந்த பிஸ்னஸ்? ஒரு ஆள் கண்டிப்பா முடியாது, 2 பேர் வேணும். 2 பேர் இருந்தா போதும், ஆனா 3 பேர் இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும். டைமிங் எந்த டைமிங் வரைக்கும்? டைமிங் மார்னிங் 5:30க்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நைட் வந்து 10:30 10 o'clock. ஓகே. பட் மூவ்மெண்ட் இருக்கு, வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங் பார்த்துட்டு இப்ப டைமிங் மாத்திட்டோம். வந்து 6 o'clock ஓபன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 5 o'clock ஓபன் பண்ணி 5:30க்கு டீ ரெடி பண்ணிடுவோம். சரி, இப்போ T5 நீங்க பிரான்சைஸ் எடுத்திருக்கீங்களா? ஸோ அவங்க சைடுல இருந்து உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க? ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க. அதாவது கடை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் தேவை கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. இது நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? இது ஆரம்பிச்ச பிறகு அந்த டீ போடுறதுல? இல்ல, அது நம்ம ட்ரைனிங் முன்னாடியே 3 days போயிட்டு வந்தோம். 3 days ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் எங்க போய் பண்ணணும்? அது ஹெட் ஆபீஸ் ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரத்துல ட்ரைனிங் அவங்களே கொடுப்பாங்க. கோயம்புத்தூர்லயே இருக்கு. ட்ரைனிங் வந்து ஒரு 3 நாள் ட்ரைனிங். 3 நாள். ஸோ அங்க வந்து டீ எப்படி போடுறது எல்லாமே டைமிங் தான், மற்ற இது மாதிரி கிடையாது. டைமிங் மாறிச்சினாலும் மெஷர்மெண்ட் மாறிச்சினாலும் டோட்டலா போயிடும். இப்போ இங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்களா? சமோசா, பப்ஸ், பிஸ்கட் எல்லாமே வச்சிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கி சேல் பண்றீங்களா இல்ல தனியா நம்மளுக்கு பிரான்சைஸ்ல கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. 2-3 ஐட்டம் மட்டும் நம்ம தனியா தெரிஞ்சவங்களை வச்சு போட சொல்லி வாங்கி. அவங்க கொடுக்குற கான்டாக்ட் எல்லாம் மத்தவங்கள்ட்ட வாங்கிக்க முடியுமா? எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்கள்ட்ட வாங்கினா நம்மளுக்கு ப்ராஃபிட். அதுல மத்தவங்கன்ற போது கொஞ்சம் லாபம் வச்சு கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். அதனால நம்ம அவங்க கிட்டே பண்ணிக்கிறது. அது வந்து நம்மள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான். அவங்களுக்கு உங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்றாங்க. ஃபுல் செட்டப் உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு, என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா? உங்களுக்கு டோட்டலா செலவானது பிரான்சைசி, அட்வான்ஸ், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து 7 lakh ஆயிடுச்சு. 7 lakhs டோட்டலா. நம்மளுக்கு என்னன்னா இன்டீரியர் ஒர்க் பக்காவா இருக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணது. ஏன்னா கடை நீட்டா இருந்தா கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இந்த பாக்ஸ், இந்த செட்டப், இந்த ஸ்டால்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மொத்தம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா? இந்த ஐட்டம் மட்டும் 1,86,000 வந்துச்சு. பிளஸ் வந்து பிரான்சைசி காஸ்ட். பிரான்சைசிக்கு 2.45. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் பாத்தீங்கன்னா 28 வந்துச்சு. டீ போடுற பாத்திரம், அந்த எஸ்எஸ் ஐட்டம் ஃபுல்லா 28. ஓகே. பிளஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா? இன்டீரியர் ஒர்க்குக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஆயிருக்கும். ஓகே. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் வந்து இந்த இன்டீரியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் லுக்கா இருந்தா கஸ்டமர் அதுக்கு நல்லா இருக்கு. இன்கேஸ் இன்னும் நான் மினிமமா பண்ணோம்னா
எவ்வளவு கம்மி பண்ணலாம். 5 லேக்குள்ள முடிக்கணும்னாலும் முடிக்கலாம் 5 lakhsலயே முடிக்கும். தாராளம். சோ இது ஒரு 10க்கு 10 இருக்கும் இல்லையா? இது 10க்கு 12க்கு 16. 12க்கு 16. சோ இந்த சைஸ் வந்து 12க்கு 16. சோ இதுலயே வந்து நம்ம பண்ண முடியும். இதான் மினிமம் சொல்லிருக்காங்க, இந்த சைஸ் இருந்தா தான் கொடுப்போம். அப்படிலாம் இல்ல, சின்ன சிட்டிங் கவுண்டர் எல்லாமே இருந்தாலுமே ஓடும். பட் நம்ம வந்து சிட்டிங் கவுண்டரோட பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கஸ்டமர் உட்காரணுன்றதுக்காக தான் பண்ணது. ஆனா நம்ம நார்மல் டீ கடையிலேயே அந்த 10 ரூபாய்க்கு டீ கிடைக்கும். ஆனா நம்ம உட்கார்ந்து பொறுமையா அதனாலதான் நம்ம இருக்கு. இங்க வந்து அவங்க நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அப்போ வந்து இந்த செட்டிங் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து சொல்றீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஸோ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தாராளமா பண்ணலாம். லாஸ் ஆகாது. ஒரு 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். தாராளமா சம்பாதிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஓடாட்டினாலும் அவங்களே திரும்பி சப்போர்ட் பண்ணுவாங்க. லொகேஷன் அவங்களே மாத்தி கொடுத்துருவாங்க வேணாம் அப்படின்னு. ஓகே, அந்த இடத்துல 6 month எனக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னா லொகேஷன் அவங்களே வேற லொகேஷன் மாத்தி கொடுத்துருவாங்க. இப்போ மாற்றி கொடுக்குறதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. எந்த சார்ஜஸ்? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ உங்க கான்டாக்ட் நம்பர் வேணா நான் கீழே டிஸ்பிளேல கொடுக்குறேன். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான், ஒரு ஐடியா ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்ச help பண்ணுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த கடை வந்து அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த கடை வந்து கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.